Hello students, இந்த வீடியோவில் alcohols எப்படி alkyl halide மாத்துறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறீங்க. நிறைய மெத்தட் மூலமா alkyl halide prepare பண்ணாலும் alcohol இருந்து prepare பண்ற மெத்தட் வந்து most preferable method அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியா வந்து நம்ம alkyl halide அதுல இருந்து prepare பண்ணுவோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா OH group தான் alcoholல இருக்கக்கூடிய OH group தான் leaving group. ஏதாவது ஒரு ஹாலஜனேட்டிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுவோம். அதுல இருந்து ஹாலைட் அயான் வந்து நியூக்ளியோஃபைல்ல போய் ரியாக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த OH குரூப் வந்து ஒரு பெட்டர் லீவிங் குரூப் கிடையாது. அது வந்து ஈஸியா வந்து அந்த அல்கைல் மாட்டில இருந்து தனியா பிரிஞ்சு வராது. அப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய ரீஏஜென்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். நிறைய ஹாலஜனேட்டிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு. OH குரூப்பை வந்து ஹாலஜனேட் பண்றது ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் ஹாலஜன் வந்து ஆட் ஆகும். எல்லா ஹாலஜனேட்டிங் ஏஜென்ட்ஸ் பத்தியும் இதுல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அட் லாஸ்ட் வந்து நான் இந்த ஒரு டேபிள் ஃபார்மேட்ல வந்து சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல இருக்கு. இதுல வந்து நான் நிறைய ஹாலஜனேட்டிங் ஏஜென்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹைட்ரோஹாலிக் ஆசிட். ஸோ ஹைட்ரோஹாலிக் ஆசிட் வந்து நம்ம போடும் பொழுது ROHோட நமக்கு என்ன வரும் அப்படின்னா RX வரும், அல்கைல் ஹாலைட் பிளஸ் வாட்டர் வரும். சரி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் RX போடுறேன் இல்லையா? இதுல வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி ஃப்ளூரினேட்டிங் இது மூலமா நம்ம பண்ண மாட்டோம். அயோடினேஷன் பண்ணுவோம், புரோமினேஷன் வந்து பண்ணுவோம். இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி வந்து இதுதான். இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா I- வந்து ஒரு பெட்டர் நியூக்ளியோஃபைல் கம்பேர் டு Br- அண்ட் லீஸ்ட் வந்து இதுல வந்து Cl-. நம்ம ஃப்ளூரினை HF இங்க கன்சிடரே பண்ணிக்கிறது இல்ல. அது வந்து அது அந்த அளவுக்கு நியூக்ளியோஃபைலிசிட்டி அதுக்கு ரொம்ப 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 கம்மி. சோ அதனாலதான் I- வந்து ஒரு பெட்டர் நியூக்ளியோஃபைல் இங்க. சரியா? சோ இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. சின்ஸ் இது வந்து ஒரு புவர் நியூக்ளியோஃபைல் அப்படின்றதுனால கான்சென்ட்ரேட்டட் HCl-ஓட எப்பவுமே நம்ம வந்து ஜிங்க் குளோரைடு வந்து ஆட் பண்ணுவோம். 1 ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு ஆட் பண்ணுவோம். இதுக்கு பேரு லூகாஸ் ரீஏஜென்ட். நான் இது அல்கஹாலோட இந்த லூகாஸ் ரீஏஜென்ட் நம்ம போடும் பொழுது நம்மளுடைய அல்கஹால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதுல கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன்னா எப்படி ஃபார்ம் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா CH3, CH2, CH3 இதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதில் ஒரு OH குரூப் இங்க சேர்த்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த OH குரூப் வந்து புரோட்டனேட் பண்ணும். புரோட்டனேட் ஆகும். இந்த H+ வந்து இதை புரோட்டனேட் பண்ணிடும். புரோட்டனேட் ஆனதுக்கு பிறகு OH வந்து ஒரு பெட்டர் லீவிங் குரூப்பா இருக்கும். ஈஸியா இந்த சப்ஸ்ட்ரேட்ல இருந்து வெளியில அது வந்து போகும். போனதுக்கு பின்னாடி நமக்கு கார்போகேட்டையான் ஜெனரேட் ஆகும். அந்த கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் தான் இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனோட ஸ்பீடை வந்து டிட்டர்மைன் பண்ண போகுது. அதாவது டெர்ஷரி இருந்துச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும். எடுத்துக்கூடிய அல்கஹால் டெர்ஷரி அல்கஹாலா இருந்ததுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கும். அதனாலதான் சொல்லியிருப்பாங்க லூகாஸ் ரீஏஜென்ட் வந்து டெர்ஷரி அல்கஹாலோட போடும்போது இமீடியட்டா டர்பிடிட்டி வருது. செகண்டரி அல்கஹாலோட கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு வருது. பிரைமரி அல்கஹால் ரியாக்ட் பண்ணாமையே இருக்கும். ஏன்னா பிரைமரி கார்போகேட்டையான் வந்து ஹைலி அன்ஸ்டேபிள் கார்போகேட்டையான். அதனாலதான் அந்த ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது. சோ அப்ப இங்க என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் இதுல வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் செகண்ட் ஸ்டெப்ல தான் வந்து நியூக்ளியோஃபைல் போயிட்டு கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட்டை போய் அட்டாக் பண்ணும். சோ இதுதான் இங்க நடக்கக்கூடிய விஷயம். சரி, இங்க வந்து பாருங்க நியோபென்டைல் ஆல்கஹால் நான் எடுத்துக்கிறேன். நியோபென்டைல் ஆல்கஹால் எடுத்துக்கும் போது நியோபென்டைல் ஆல்கஹாலோட ஸ்ட்ரக்சர் நான் இங்க டிரா பண்றேன் பாருங்க. CH3, C, CH3, CH3, CH2OH இதுதான் நியோபென்டைல் ஆல்கஹால். நியோபென்டைல் ஆல்கஹால் நான் எடுத்துக்கிட்டு நான் இதே மாதிரியே வந்து ஹைட்ரோஹாலிக் ஆசிடோட நான் ட்ரீட் பண்றேன். என்ன நடக்கும்? எனக்கு டைரக்டா ஒரு ஸ்டெப்ல வந்து எனக்கு ப்ராடக்ட் கிடைக்குமானா கிடைக்காது. எங்கெல்லாம் கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுதோ அங்கெல்லாம் நமக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ என்ன சொல்றேன் அப்படின்னா ஒருவேளை இதோட நான் வந்து இப்போ HCl வந்து போடுறேன். HCl அண்ட் ஜிங்க் குளோரைட் நான் போடுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புரோட்டனேஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இதுல இருக்கக்கூடிய லோன் பேர் இதோட வந்து சேரும். லோன் பேரோட இது வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இது லோன் பேர் H+ இருக்கும். H+க்கு இது கொடுத்துச்சு இது வந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு CH3, C, CH3, CH3, CH2, OH இருக்கு இல்லையா? OH எப்படி இருக்கும்? OH, H ஒரு லோன் பேர் இருக்கு. அது மேல ஒரு பிளஸ் இருக்கு. இது வந்து ஒரு லீவிங் குரூப். இப்போ ஈஸியா என்ன ஆயிடும் அப்படின்னா வெளியில போயிடும். இப்போ ஒரு கார்போகேட்டையான் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது CH3, C, CH3, CH3 சிங்கிள் பாண்ட் CH2
பிளஸ் அப்படின்ற இன்டர்மீடியட். ஏன்னா இது வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை இந்த H2O எடுத்துட்டு வெளியில H2O போயிடுச்சு. இப்போ ஒரு கார்போகேட்டையான் இருக்கு. அந்த கார்போகேட்டையானோட ஸ்ட்ரக்சர் நான் இங்க எழுதுறேன். அதாவது CH3 சிங்கிள் பாண்ட் C, CH3 CH3 CH2 பிளஸ். இதுதான் அந்த கார்போகேட்டையான். இந்த கார்போகேட்டையான் இப்போ வந்து அன்ஸ்டேபிள், ஏன்னா பிரைமரி கார்போகேட்டையான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இடத்துல ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். 1 to alkyl shift இல்ல ஹைட்ரைட் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய இந்த அல்கைல் குரூப் CH3 ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானோட இங்க ஷிஃப்ட் ஆகும். மீன்ஸ் இது இங்க இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பிளஸ் சார்ஜ் வரும். கம்பேர் டு பிரைமரி கார்போகேட்டையான் 3 டிகிரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் இல்லையா? சோ அதனாலதான் நமக்கு 2-குளோரோ 2-மெத்தில் பியூட்டேன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. நாம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராடக்டான நியோபென்டைல் குளோரைடு வந்து கிடைக்கல, நமக்கு ரீஅரேஞ்ச்டு ப்ராடக்ட் கிடைக்குது. இதை மனசுல வச்சுக்கோங்க. கார்போகேட்டையான் எங்கெல்லாம் இன்டர்மீடியட்டோ அங்க ரீஅரேஞ்ச்டு ப்ராடக்ட் நமக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம HCl யூஸ் பண்ணும்போது பர்டிகுலரா ஜிங்க் குளோரைடு யூஸ் பண்றோம் அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும். இது வந்து OH குரூப்பை வெளியில அனுப்புறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுது. சோ இது வந்து கோஆர்டினேட் பண்ணி OH-ஓட கோஆர்டினேட் பண்ணி ஈஸியா அதை வெளியில அனுப்பிச்சு விடும். சோ அதனாலதான் ஜிங்க் குளோரைடு யூஸ் பண்றோம். இதுவே HBr or HI நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது தேவையில்லை. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு பெட்டர் நியூக்ளியோஃபைல். சோ அதனால அது தேவையில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்கஹாலோட HBr போடும்போது RBr நமக்கு வந்து கிடைக்குது. HBr and HI வந்து ஜென்ரலா நம்ம வந்து டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஜெனரேட் பண்ணுவோம். இது வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து KBr எடுத்துக்கிறோம். KBr-ஓட H2SO4 நம்ம போடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா HBr கிடைக்குது. அதாவது ரியாக்ஷன் மீடியத்திலேயே நம்ம HBr வந்து ஜெனரேட் பண்ணுவோம். நார்மலா நம்ம முன்னாடி பார்த்த ரியாக்ஷன் மாதிரி இந்த HBr ரியாக்ட் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட்லி டேக்கிங் HBr நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். அதுதான் விஷயம். அடுத்தது நம்ம வந்து HI நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி HIயும் நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா பொட்டாசியம் அயோடைடு எடுத்துட்டு அதோட வந்து இங்க H3PO4 ஆட் பண்றோம். இது இம்பார்ட்டன்ட். ஏன் சல்ஃபியூரிக் ஆசிட், முன்னாடி நீங்க சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணிருக்கீங்க, இங்கேயுமே சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணிருக்கலாமே, ஏன் வந்து நம்ம வந்து பாஸ்போரிக் ஆசிட் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல பாஸ்போரிக் ஆசிட் யூஸ் பண்றதுக்கான காரணம் வந்து இங்க ஃபார்ம் ஆகுறது வந்து ஹைட்ரோ அயோடிக் ஆசிட். ஹைட்ரோ அயோடிக் ஆசிட் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். இங்க சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்றது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் HI அதாவது I மைனஸ் என்னவா மாத்திரும் அப்படின்னா I2-ஆ மாத்திரும், ஆக்சிடைஸ் பண்ணிரும். I மைனஸ் I2-வா ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுரும் சல்ஃபியூரிக் ஆசிட். அதனாலதான் ஜென்ரலா நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த இடத்துல. இது வந்து NCERT கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க யூசிங் ஹைட்ரோஹாலிக் ஆசிட். அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்க வந்து பை பாஸ்பரஸ் ஹாலைட்ஸ், இது வந்து PCl3 இல்ல வந்து PCl5 இந்த மாதிரியான ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். ஹாலஜனேட்டிங் ஏஜென்ட் OH குரூப்பை வந்து Cl-ஆ வந்து நம்ம கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த PCl3 PCl5 அப்படின்றதெல்லாம். இதுல வந்து பாஸ்பரஸ் PCl5 நம்ம யூஸ் பண்ணும்போது OH குரூப் வந்து ரீப்ளேஸ் ஆகி, அதாவது 1:1 ரேஷியோ யூஸ் பண்றோம். ஆல்கஹால் 1 ரேஷியோ அண்ட் PCl ரீஏஜென்ட் 1 ரேஷியோ யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா RCl பிளஸ் POCl3 பிளஸ் HCl வந்து கிடைக்குது. ஸோ ஒரு நல்ல ஈல்டுல வந்து ரீஅரேஞ்சு ப்ராடக்ட்லாம் இங்க வராது. ஸோ நல்ல ஈல்டுல நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்க PCl3 யூஸ் பண்றீங்கன்னா அந்த ஒன்லி டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா இங்க இருக்கிற எல்லா ஹாலஜனுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணப்படும். சோ இங்க நமக்கு கிடைக்கிறது வந்து 3 moles ஆஃப் ஆல்கஹால் நம்ம எடுத்துக்கிறோம். 1 mole வந்து PCl3 அண்ட் நமக்கு RCl வந்து இங்க ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. சோ இங்கேயும் நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஆல்கைல் ஹாலைடு வந்து கிடைக்குது. இதே மாதிரி நான் வந்து நீங்க குளோரோ குரூப் சொன்னீங்க, அந்த மாதிரி நம்ம வந்து PBr3 PI3 நான் யூஸ் பண்ணலாமான்னா PBr3 அண்ட் PI3 வந்து ஜென்ரலாவே கொஞ்சம் அன்ஸ்டேபிள். ஸோ அன்ஸ்டேபிளா இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னா டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம வந்து ரெட் பாஸ்பரஸ் அண்ட் Br2 டைரக்டா அந்த ரியாக்ஷன் மீடியம்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து புரோமினேட்டோ அயோடினேட்டோ பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். முன்னாடி சொன்ன அதே மாதிரியே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா அல்கைல் புரோமைடு அல்கைல் அயோடைடு வந்து கிடைக்கும். ஸோ இது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து செகண்ட் கேட்டகரி ஆஃப் ரியாக்ஷன் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தைனைல் குளோரைடு, இது வந்து தேர்ட் கேட்டகரி ஆஃப் ரியாக்ஷன். ஸோ தேர்ட் கேட்டகரி ஆஃப் ரியாக்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி ஆல்கஹால்ல அல்கைல் குளோரைடா மாத்துறதுக்கு தைனைல் குளோரைடு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ROH SOCl-ஓட ரியாக்ட் பண்ணும் பொழுது அல்கைல் ஹாலைட் கிடைக்குது. 2 பை ப்ராடக்ட் அதோட ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா gaseous ப்ராடக்ட். மீன்ஸ்
ஈஸியா கண்டெய்னர்ல இருந்து வெளியில போயிடும். ஈஸியா வந்து நம்ம பிரிச்சு எடுக்க முடியும். ஏன்னா மோஸ்ட்லி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு சேலஞ்சிங் என்ன, மிக்ஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வில் எண்ட் அப் வித். அப்போ அதை பிரிக்கிறது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். இங்க அந்த அந்த சேலஞ்ச் நமக்கு கிடையாது. அதனால நமக்கு பியூர் அல்கைல் ஹாலைடே இந்த மெத்தட்ல வந்து கிடைக்கும். இது ஒரு பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இது எல்லாமே நான் சம்மரைஸ் பண்ணி ஒரு டேபிளா கொடுத்துருக்கேன் அப்படின்னுட்டு. ஒருவேளை நீங்க லாஸ்ட் மினிட் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு டேபிளை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு டேபிளே உங்களுக்கு வந்து போதும் நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு. ஆல்ரெடி எனக்கு இதை பத்தின ஐடியா இருக்கு, பட் நான் வந்து குயிக்கா ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு டேபிள்ல இருந்து நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வேற எதனாவது இந்த வீடியோல இருந்து மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்றது நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். இன்னும் ஏதாவது டாபிக்ல உங்களுக்கு வீடியோ வேணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.